வினீஷ், தற்போது அங்கு இருக்கக்கூடிய நிலை என்ன? இறுதிச் சடங்கு எப்போது நடைபெறுகிறது? கூடுதல் விவரம். விக்னேஷ், பிரபல தமிழ் சினிமா இயக்குனரும் நடிகருமான பாரதி ராஜா உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலை சரியாக 4:15 மணி அளவில் காலமானார். வயது மூப்பு மற்றும் கடுமையான நுரையீரல் தொற்று காரணமாக இயக்குனர் பாரதி ராஜா சென்னையில் இருக்கக்கூடிய எம்ஜிஎம் மருத்துவமனையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதிலிருந்து மீண்டு வந்த அவரை மருத்துவர்கள் வீட்டிலேயே ஓய்வெடுக்கும்படி தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் இன்று காலை 4:15 மணி அளவில் அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. பாரதிராஜனுடைய மறைவை தொடர்ந்து பல்வேறு திரைப்பிரபலங்களும் அரசு கட்சியுடைய தலைவர்களும் அவருடைய மறைவை ஒட்டி தங்களுடைய இரங்கல்களை பதிவு செய்து வருகிறார்கள். சற்று நேரத்துக்கு முன்பாக தான் முன்னாள் முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான மு.க. ஸ்டாலின் நேரடியாக வந்து தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார். அதற்கு முன்பாக நடிகை சுகன்யா உட்பட பல்வேறு திரைப்பிரபலங்களும் நேரடியாக வந்து தங்களுடைய இறுதி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். பாரதிராஜனுடைய உடலுக்கு இறுதிச் சடங்கு எப்போது நடைபெறும் என்ற கேள்வி எழுந்தக்கூடிய நிலையில் அவருடைய மனைவியும் மகளும் தற்பொழுது தேனி மாவட்டத்தில் இருந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, டெல்லி புறப்படுவதற்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரடியாக நீலாங்கரில் இருக்கக்கூடிய அவரது பாரதிராஜனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார். அஞ்சலி செலுத்திவிட்டு அவர் டெல்லி புறப்பட்டு சென்று விட்டார். தற்பொழுது பாரதிராஜா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில அவரது இறுதி பயணத்திற்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளும் ஒருபுறம் நடந்து வருகிறது. பாரதிராஜா அவருடைய உடல் சென்னையில் தகனம் செய்யப்படுமா அல்லது அவருடைய சொந்த ஊரான தேனி மாவட்டம் அள்ளி நகரத்திற்கு கொண்டு செல்லப்படுமா என்ற கேள்வி எழுந்தக்கூடிய சூழ்நிலையில் அவரது குடும்ப உறுப்பினர்கள் இது தொடர்பாக ஆலோசித்து வருகிறார்கள். தேனியிலிருந்து அவருடைய மனைவியும் மகளும் நேரடியாக இங்கு வந்தவுடன் ஒரு இறுதி முடிவெடுத்து நேரடியாக தேனி மாவட்டத்திற்கு அதிகபட்சமாக கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. பாரதி ராஜாவை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒருபுறம் திரைத்துறையில் முயற்சிகளை மேற்கொண்டவாறே தன்னுடைய சினிமா பயணத்தை தேனி மாவட்டத்தில் தொடங்கினாரும் நேரடியாக சென்னையில் இருந்த அவருடைய அதிகாரப்பூர்வமான பயணம் தொடங்கிறது. பாரதி ராஜா பொறுத்தவரை 1941ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி தேனி அள்ளி நகரத்தில் மாயதேவர் கருத்தம்மா தம்பிற்கு மகனாக பிறந்திருந்தார். அவருடைய இயற்பெயர் சின்னசாமி என்பதுதான் அவருடைய இயற்பெயராக இருக்கும். பள்ளியில் படிக்கும் போதே இலக்கியம், பேச்சு போட்டி, மேடை நாடகங்கள் கூட பல்வேறு கலைப்பிரிவுகளில் மிகுந்த கவனம் செலுத்தியிருந்தார். தொடர்ந்து அவரது ஊரிலேயே சிறிது காலம் சுகாதார ஆய்வாளராக பணிபுரிந்திருந்தார். அதற்கு பிறகு சினிமாவின் மீது கொண்ட ஈர்ப்பினால் சென்னைக்கு வந்த பாரதி ராஜா திரைத்துறையில் பல்வேறு சிரமங்களையும் மேற்கொண்ட காலகட்டங்களையும் பல்வேறு பேட்டிகளில் அவர் கடந்த காலங்களில் எடுத்திருக்கிறார். ஒருபுறம் திரைத்துறையில் முயற்சிகளை மேற்கொண்டவாறே சென்னையில் தனது வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்காக மற்றொருபுறம் மேடை நாடகம். நிச்சயமாக வினீஷ், பல்வேறு தடைகளை தாண்டி இயக்குனர் இமயமாக பாரதி ராஜா உயர்ந்தார்.